குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம வர திங்கட்கிழமை நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸ் இண்டெக்ஸ்லாம் எப்படி இன்ட்ராடேயில் ப்ளே ஆகும், அதோட சப்போர்ட் என்ன, அதோட ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்த அலாஸ்காவில் ஒரு 3 மணி நேரம் பேச்சு நடத்தினாங்க. வெள்ளிக்கிழமை. அந்த பேச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அது ஒரு வெத்து வேட்டு பேச்சாக தான் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரியே ஆயிடுச்சு. போட்ட மீட்டிங் எதுக்கு, எதை பற்றி பேசணும், அதை பற்றியே அந்த டாபிக் பற்றியே பேசவே இல்லையா. இவர் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவோட ஒரு புது நல்லுறவை ஏற்படுத்தணும்னு சொல்லிக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உற்பத்தி சம்மந்தமான பிஸ்னஸ்மேன், அந்த ஆள் ஒரு சரியான பிஸ்னஸ்மேன். அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான உற்பத்திக்கு தேவையான பொருளை சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பேசியிருக்காரு. உலக நாடுகள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நியூஸ் கூட அதில் வரல. இதில் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அவரோட ட்விட்டில் பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சுது, இனி பிரச்சனையெல்லாம் ஜெலன்ஸ்கி மேலே தான் இருக்குது, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மேலே. அந்த மனுஷன் பாவம் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். உலக நாடுகள் சப்போர்ட்டால் ஆயுதங்களையும் பொருள்களையும் கடன் வாங்கி 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 சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லா பிரச்சனையும் ஜெலன்ஸ்கி கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அதிபர் என்ன பண்ணுவார்? உக்ரைன் அதிபர் ஒரு வெங்காயமும் பிடுங்கலை அந்த வெள்ளிக்கிழமை மீட்டிங்கில். பத்திரிகையாளரும் சரி, உலக இந்த விஷயத்தை எதிர்பார்த்துருந்த உலக செய்தியாளர்களும் சரி, எல்லாருக்குமே ஒரு பெரிய தலையில் துண்டு தான் போட்டிருக்காங்க. இது எனக்கு தெரியும். நான் அதனால தான் வியாழக்கிழமையே சொல்லியிருந்தேன், இந்த பேச்சு ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு பேச்சாக தான் இருக்கும் அப்படின்னு. இதில் இன்னொரு ட்விட்டு, அடுத்த பேச்சு ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோவில் நடக்கிறதா. புட்டின் சொன்னது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் கண்ட்ரிக்கு வாங்க மாஸ்கோவுக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. இந்தால அதை ட்விஸ்ட் பண்ணிட்டு மாஸ்கோவுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு இப்போ அடுத்த பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காரு. இது அடுத்த பேச்சுவார்த்தை என்ன தான் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதே தான் நடக்கும். ஏன்னா புட்டின் யார் சொல்கிற பேச்சும் கேட்கக்கூடிய மனுஷனே கிடையாது. அவருக்கு என்ன தோணுதோ அதுதான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ஊரே ஒன்றா சேர்ந்து கத்தினாலும், நீ கத்தாட்டி போடா, நான் பாட்டு என் வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பேன், மற்றவனை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு இருக்கிறது ட்ரம்ப்பு. இது கொடாக்கண்டை, அது விடாக்கண்டை. இது ரெண்டும் சேரவே சேராது. அடுத்த மீட்டிங்கில் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரியும், ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணுறேன். அதுவும் ஒன்றுமே இல்லாத ஒரு பேச்சாக தான் இருக்கும், பார்க்கலாம். ஆனால் நம்ம மீடியாலெல்லாம் பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ரஷ்யா மேலே அமெரிக்க பிரசிடெண்ட் ட்ரம்ப் அதை சார்ந்த நாடுகளுக்கு ஏதாவது வரி குறைப்பாரா, அவங்கக்கிட்ட வாங்குகிற ஆயுதங்கள், கச்சா எண்ணெய், இந்த மாதிரி பொருள்களுக்கு வரியை குறைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மீடியா பேசுது. ஆனால் அங்கே அது மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசலை. இதுக்காக நான் நீங்கள் உட்காந்து வேறு அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒன்றுமே கிடையாது. ஆனால் மீடியாவில், அதாவது இந்த மீடியா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஊதி 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 அப்படி நடந்திருக்கவே இருக்காது. ஆனால் நடந்த மாதிரி இந்த மிகைப்படுத்தி காட்டுறதில் அவங்கள அச்சிக்க ஆளே கிடையாது. அநியாயத்துக்கு போய் சொல்கிறாங்கப்பா. கச்சா எண்ணெயில் இப்போ இந்தியா கச்சா எண்ணெய் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், ரஷ்யா கிட்டேருந்தான் நம்ம அதிகப்படியாக வாங்குகிறோன்றது. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கே வரல. இந்தியாவை பற்றி வாயே திறக்கல ரெண்டு பேருமே. இவனுங்களா ஒரு கட்டுக்கதையை கட்டி இவனுங்களா ஒன்று பேசிகிட்டு இருக்கானுங்க இந்த மீடியாவில். அதோட இம்பேக்ட் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தெரியும். இல்லைன்னா மண்டே
கிஃப்ட் நிஃப்டியில் தெரியும். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி ஒரு 37 பாயிண்ட்டு கிட்ட டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட்டு தேர்ஸ்டே. ஏன்னா சாட்டர்டே ஃப்ரைடே நமக்கு லீவு, அதனால் கிஃப்ட் நிஃப்டி ஒர்க் ஆகிருக்காது. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போ அதை நான் பார்க்குறதே இல்லை. ஸோ ஆல்ரெடி ஒரு 37 பாயிண்ட்டு அது கீழே தான் டவுனில் தான் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இனிமேல் மண்டே தான் தெரியும். இவங்க 2 பேரோட பேச்சுவார்த்தை நம்ம சின்ன பசங்க வெடிக்கிற கல் பட்டாசு மாதிரி தான் ஆகிப்போச்சு. சும்மா சுற்றி எடுத்து தட்டுறது, அவ்வளோதான். டப்புன்னு வெடிஞ்சு போச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ன, அவங்க என்ன பேசினாலும் அது உதவாத பேச்சுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நமக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் என்னென்ன, எந்தெந்த லெவலில் வந்தால் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து நிஃப்டி 50 24,631 க்ளோஸ் ஆச்சு. கரெக்டுங்களா? அதுக்கு பிரதானமாக இருக்கிற சப்போர்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன மைனர் சப்போர்ட்டு தான் இருக்குது, 24,596. இது ரொம்ப மைனர் சப்போர்ட் தான். ஒருவேளை கேப் டவுன் ஆச்சுன்னா அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகும். ஸோ மேஜராக இருக்கிற சப்போர்ட்டு 24,546. இந்த மேஜர் சப்போர்ட்டை அவன் உடச்சி கீழே ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து நின்றுதுன்னா 24,456 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 24,456 உடைச்சானா அதுக்கு இருக்கிற கடைசி சப்போர்ட்டு 24,340. இந்த சப்போர்ட்டுக்குள்ளே தான் நிஃப்டி 50 வந்து ப்ளே பண்ண ட்ராவல் ஆகக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாலாம் வரும்போது நம்ம இந்த கொக்கு காத்துட்டுற மாதிரி காத்திருந்து ஒரு ப்ராஃபிட்டை டக்குன்னு அடிக்கலாம் இந்த மணியில். ஒருவேளை நிஃப்டி 50 மண்டே ஒரு கேப் அப் ஆகுதுன்னா அதுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட், அது ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட் தான், 24,689. ஒரு கேப் அப்லாம் ஆச்சுன்னா ஒரு 40-50 பாயிண்ட் கேப் அப் ஆச்சுன்னா இதுக்கு மேலே தான் அது ஓப்பனே ஆகும். ஓகேங்களா? அப்போது அதுக்கான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா 24,774. இதுக்கு மேலேயே அது புல்லிஷாக போகுது, மார்க்கெட்டே வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் பறக்கிறா அப்படின்னா 24,854. இதுதான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் நிஃப்டி 50 போவானா, எஃப்ஐஎஸ் வழி விடுவானான்னு பார்த்தா எஃப்ஐஎஸ் கடைசி தேர்ஸ்டேயில் கூட செல்லிங்கில் தான் இருக்கான். ஸோ அவங்க நம்ம நிஃப்டி 50 மேலே ஏற விடவே மாட்டாங்க. இந்த 24,854 போகுமான்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கேருந்து அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா நம்மளோட பழைய ரேஞ்ச் லெவலுக்கே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணி அந்த இடம்லாம் வரும்போது நம்ம ஒரு புட் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணோம்னா அருமையான ப்ராஃபிட் கிடைக்கலாம். ப்ராஃபிட் கிடைக்கணுன்னா நம்ம அப்படியே ஒரு 10,000, 5,000, 6,000லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு ஷேருக்கு ஒரு 1,000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நறுக்குன்னு கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும். ஏனோ தானோ எவனோ செத்தான் அப்படின்ற மாதிரி கண்ட இடத்துல வாங்கினா லாஸஸ் தான் ஆகும். இதை நீங்கள் அடிக்கடிக்கு மனசில் பதிய வச்சுக்கங்க. ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டண்ட் இந்த இடத்துல வாங்கினா மட்டும்தான் அது ஒரு ப்ராஃபிட்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு உதாரணம் நான் போட்ட இந்த ஒரு வாரத்து வீடியோவே அதுக்கு உதாரணம். எப்போல்லாம் அந்த சப்போர்ட்டோ எப்போல்லாம் அந்த ரெசிஸ்டண்ட்டோ அங்கே போய் நீங்கள் ஒரு ஆப்ஷனையோ ஒரு கால் ஆப்ஷனையோ ஒரு புட் ஆப்ஷனையோ கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக தான் அமைஞ்சிருக்கும். நான் வந்து ஓரளவு வாயில் சொல்லிடலாம், ஆனால் என்னுடைய ஒவ்வொரு ஆடியோவும் யூடியூப்பில் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அந்த 24,854 அப்படின்ற ரெசிஸ்டண்ட்டை உடைச்சா கூட இன்னும் மேலே போகுதுன்னா
24,946 இவ்வளோலாம் போகாது. எனக்கு தெரிஞ்சு 24,854 தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் நிஃப்டி 50க்கு. அடுத்தது சென்செக்ஸ் வந்து கடந்த வியாழக்கிழமை 80,597 முடிஞ்சிருக்கு. இது ஒரு கேப் அப்பு ஆச்சுன்னா அதோட ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டண்ட் வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட் இருக்குது 80,739. ஏன்னா இவன் சென்செக்ஸ் எல்லாம் 200-300 பாயிண்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு நிமிஷத்துலேயே போயிடுவான். அதனால் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து மைனர் ரெசிஸ்டண்ட் 80,739. அதை மீறி உடச்சி மேலே போகுதுன்னா 81,081, இது செகண்டு. அதையும் மீறி மேலே போகிறான்னா 81,284. இந்த ரெசிஸ்டண்ட்டு அருமையான ரெசிஸ்டண்ட். இங்கெல்லாம் வந்ததுன்னா நம்ம சும்மா கடையில் போய் டீ சாப்பிட்டு வர மாதிரி ஒரு புட் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணோம்னா அருமையான ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த லெவலெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் உறுதி நமக்கு. ஒருவேளை சென்செக்ஸ் வந்து மண்டே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 80,311. அதையும் மீறி உடச்சி கீழே போகிறான்னா 80,038. இல்லை மார்க்கெட்டே டோட்டலாக பேரிஷாக தான் இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட்டு மண்டே காலங்கத்தால் ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் பார்த்தா ரத்த கலரியாக இருக்குது அப்படின்னா அதுக்கான அடுத்த சப்போர்ட்டு 79,810. இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே சென்செக்ஸ் வந்து ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரத்த கலரியெல்லாம் மண்டே ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த நியூஸுமே கிடையாது. இந்த ரஷ்யா அதிபரும் அமெரிக்க அதிபரும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயமோ இல்லை ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை ஒரு நல்ல ஒரு சீஸ்ஃபயர் போர் ஒப்பந்தமோ வந்திருந்தால் ஏதாவது ஒரு இம்பேக்ட்டு பெரிய லெவலில் அப்சைட்லேயும் நடந்திருக்கலாம், இல்லை டவுன் சைட்லேயும் நடந்திருக்கலாம். 2 பேருமே பம்பி தான் பேசி முடிச்சிருக்காங்க. அதனால் எந்த ஒரு இம்பேக்டும் மண்டேயில் இருக்காது. இந்த மீடியா சொன்ன மாதிரி பரப்பி விட்ட மாதிரி ஏதாவது ஒரு லக்கில் நிஃப்டி 50 ஒரு கேப் அப் ஹெவியாக ஆச்சுன்னா அந்த ஒரு லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கே கண்டி ரியலாக பார்த்தா 100% எந்த ஒரு நல்ல ஒரு நியூஸுமே கிடையாது. அதனால் ஒரு நார்மல் ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். இந்த ரேஞ்செல்லாம் வரும்போது சென்செக்ஸும் நிஃப்டி 50யும் நீங்கள் இந்த ரேஞ்ச் வரும்போது கொஞ்சம் அந்த ட்ரேடை கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது இந்த இடத்துல இந்த ட்ரேடில் நம்ம எடுத்தால் இதுக்கான ப்ராஃபிட்கான வாய்ப்பு இருக்கான்னு தேடணும். சார்ட்டை அனலைஸ் பண்ணாவே ஓரளவுக்கு நம்ம 50% லாபத்தை அடையலாம். சார்ட் அனலைசிங் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டேலண்டான ஒரு கலை. அதை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த டெக்னிக்கல்லாம். இந்த சார்ட்டோட இந்த சார்ட் அதுதான் 1008 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்படி வந்தால் இது இந்த மாதிரி, இது வந்தால் இது இப்படி, ஈவினிங் ஸ்டாரு, மார்னிங் ஸ்டாரு, இந்த மாதிரி எவ்வளோ சார்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எவ்வளவோ லாஸ் பண்ணுறோம். நம்ம லாஸ்லேருந்து நம்ம கெயின் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கின்னு தான் ஆகணும். கண்ணை மூடிக்கிட்டுலாம் ஒரு உலகமே ஆடக்கூடிய ஒரு பங்குச்சந்தையில் காசு சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறோன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான அறிவு, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான டைமிங்கு, இதெல்லாம் நம்ம ஸ்பான்டனியஸாக பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் பிடிக்க முடியும். ஒரு 2 நாள் போதாதா ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு? இந்த சார்ட்டில் என்னென்னலாம் விதிமுறை இருக்குது, இந்த சார்ட்டு எதை ஃபாலோ பண்ணி ஒர்க் ஆகுது, இந்த சார்ட்டோட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்ன, இந்த மாதிரி கேண்டில் வந்தால் அது என்ன தான் சொல்ல வருது அப்படின்றத பார்க்க புரிஞ்சிக்க 2 நாள் போதாதா? போதும்ல. இந்த 2 நாள் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா நம்ம பணம் சம்பாதிக்க? அதை தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல்லாம் ஈஸியாக வந்துடும். ஒரு இடத்துல
ஒரு வேலை செய்ய அடிபடுவோம், கஷ்டப்படுவோம், பேசு பொருளாக இருப்போம். எல்லோரும் நம்மளை கேலி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கடந்ததுக்கப்புறம் யூ ஆர் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படின்னு தானே வரும். அது மாதிரி தான் இந்த டெக்னிக்கல். நமக்கு பண்ண அடி வாங்க அந்த டெக்னிக்கல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் சார்ட் அனலைஸ் பண்ணுறது நம்ம இன்வால்மெண்ட்டோட கற்றுக்கினா மட்டும்தான் முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் வர மண்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடுங்க. ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாப் லாஸ் ஒரு நாளுக்கான இழப்பு இவ்வளோதான்னு டிட்டர்மைன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.